Check. Praise the Lord. Right. Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்கிறோம். ஸோ இந்த இடைவெளியில் படித்த பாடங்களெல்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லைனாலும் ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரோமர் புத்தகத்திலேருந்து படிக்கிறோம். முதல் ஞாபகம் ரோமர் புத்தகத்தில் இப்போ கடைசியாக 12வது அதிகாரத்தை பார்த்துருக்குறோம். புக் ஆஃப் ரோமன்ஸ் முதல் அதிகாரத்தில் விசுவாச வாழ்க்கை பற்றி படித்தோம். 2வது அதிகாரத்தில் தேவன் எவ்விதம் நியாயம் தீர்க்கிறார். 3வது அதிகாரத்தில் தேவனது மாறாமை, தேவனது உண்மையும் மனிதனது விசுவாசம். அதில் தேவன் எவ்வளவு உண்மையாய் மாறாதமையை படிக்கிறோம். 4வது அதிகாரத்தில் விசுவாச வாழ்வில் வளர்வது எப்படி. 5வது அதிகாரத்தில் நீதிமானாக்கப்படுதலின் ஆசீர்வாதங்கள். 6வது அதிகாரத்தில் பரிசுத்தத்திற்கான படிகள் மற்றும் தடைகள், ஸ்டெப்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் ஃபார் ஹோலினஸ். 7வது அதிகாரத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணம், காட்ஸ் லா. 8வது அதிகாரத்தில் ஆவியானவரால் கிடைக்கும் வெற்றி, ஆவியானவர், விக்ட்ரி ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட். 9வது அதிகாரத்தில் தேவனது ஏகாதிபத்தியமும் மனிதனது பொறுப்பும், காட் சாவர்னிட்டி அண்ட் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெண்டுத்தையும் அங்கே படிக்கிறோம். 10வது அதிகாரத்தில் ரட்சிப்படையாத கிறிஸ்தவர்கள், அன்சேவ்ட் கிறிஸ்டியன்ஸ். 11வது அதிகாரத்தில் தேவனின் ஞானமும் இஸ்ரவேலின் எதிர்கால மீட்பும், த விஸ்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ்ரேல்ஸ் ரெஸ்டரேஷன் இன் ஃபியூச்சர். இந்த 11 அதிகாரங்களில் இதை நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1லேருந்து 11 அதிகாரங்கள் கிறிஸ்துவில் நமது புதிய வாழ்வை காண்பிக்கிறது. கிறிஸ்துவில் நமது புதிய வாழ்க்கை குறித்து நம்ம படிக்கிறோம். அதுக்கு 12லேருந்து 16 வரைக்கும் அந்த கடைசி 5 அதிகாரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ கடமைகள், பொறுப்புகள், நமக்கு இருக்கும் ஸ்லாக்கியங்களை குறித்து, நமக்கு இருக்கும் பொறுப்புகளை குறித்து, சேவைகளை பற்றி மீதி இருக்கிற 5 அதிகாரத்தில் படிக்கிறோம். ஒவ்வொரு நிருபத்திலையும் பார்த்திங்கன்னா முதல் பாதி நமக்கு கிறிஸ்துவுக்குள் என்ன ஸ்லாக்கியங்கள், என்ன புதிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறிக்கும். அடுத்த பின்பகுதி அந்த மொத்தத்தில் 6 அதிகாரம் இருந்ததுன்னு, உதாரணமாக எபேசிய நிருபம் எடுத்திங்கன்னா முதல் 3 அதிகாரம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற வாழ்வை குறித்தும், அடுத்த 3, 4, 5, 6 படித்தீங்கன்னா நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பறிச்சும் படிப்போம். ஸோ இதுதான் சரியாக பேலன்ஸ் பண்ணி நம்ம படிக்க வேண்டியது. அதே போல் இங்கே ரோமருக்கு எழுதுன 11 அதிகாரங்கள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்த புதிய வாழ்க்கை, அது எப்படி கிடச்சிது, அது நியாயப்பிரமாணத்தின் பழைய நிறைய காரியங்கள்லாம் பேசி, அதனால் 11. மீதி இருக்கிற 5 அதிகாரங்கள் இப்படி கிடைச்ச வாழ்வை வச்சு நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய கடமைகள் என்ன, நம்முடைய பொறுப்புகள் என்ன, நம்முடைய சேவைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடைமுறை ஆலோசனைகள், நடைமுறை படிப்பினைகள் நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 12வது அதிகாரம் தேவன் விரும்பும் சேவை, அதில் நம்ம படித்தோம். 12வது அதிகாரத்தில் முதல் என்ன படித்தோன்னா, அதில் 3 தலைப்பின் கீழே படித்தோம். முதல்ல உடலை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவன் பிரியப்படுகிற சேவைக்கு உடல் ரொம்ப முக்கியம். இந்த உடலால் தான் நாம் தேவனுக்கு சேவை செய்ய போகிறோம். அப்போ இந்த உடலை நாம் தேவனுக்கு பிரியமான அல்லது தேவனுக்கு உகந்ததாக உடலை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது என்ன படித்தோம் அப்படின்னா, சிந்தையை புதிதாக்குங்கள். இப்பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் சிந்தை புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ சிந்தையை என்ன பண்ணணும், இந்த சேவைக்கு சிந்தை புதிதாக்கப்பட்டிருக்க வேண்டும். சிந்தை புதிதாக்கப்பட்டிருந்தால் தான் சேவை சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த சிந்தையை நம்ம புதிதாக்கணும். அதுக்கு புதிதாக்கணும்னா ஒரு 3 காரியங்களை அந்த இடத்துல படித்தோம். ஒன்று என்னென்னா, உலகிற்கு ஒத்த வேஷம் இல்லாமல் இருங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் இல்லாமல், ஏன்னா இந்த சிந்தையை புதிதாக்கணும்னா அந்த சிந்தைக்கு உலகம் என்ற காரியங்களை வேறுபடுத்த தெரியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த சிந்தையில் எதை போட்டிருக்கோமோ அதுதான், அதன் அடிப்படையில் தான் அது இருக்க போகிறது.
அப்போ அந்த சிந்தையை புதிதாக்கணும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அந்த உலக தத்துவங்களுக்கு, உலக மதிப்பீடுகளுக்கு வித்தியாசமாக நம்முடைய சிந்தையை நாம் மறுரூபப்படுத்தி புதிதாக்க வேண்டும். ரெண்டாவதாக சொன்னேன், தேவ சித்தம் செய்தலை ஒரே குறிக்கோளாக கொள்ளுங்கள். சிந்தையை புதிதாக்க தேவ சித்தம் செய்தலை ஒரே குறிக்கோளாக வாழ்க்கையில் வச்சுக்கோங்க. தேவ சித்தம் செய்கிறதாங்க என் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் அப்படின்னு சிந்தையில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா சிந்தை புதிதாகும். அடுத்தது, உங்களை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது, மேட்டுமே எண்ணக்கூடாது. உங்களை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது, எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது என்று படித்தோம். மூன்றாவது 12வது அதிகாரத்தில் தேவன் விரும்பும் சேவையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உடலை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும், சிந்தையை புதிதாக்கணும். மூன்றாவதாக சொன்ன வரங்களை உத்தமமாய் பயன்படுத்துங்கள். யூஸ் கிஃப்ட்ஸ் ஜென்யூன்லி. உங்கள் கர்த்தர் கொடுத்த வரங்கள், இந்த சேவைக்கு வரங்கள் தேவை, சேவை செய்வதற்கு வரங்கள் தேவை. அப்போ இந்த வரங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்? உத்தமமாய் பயன்படுத்துங்கள். அதுக்கு முதல்ல அதில் ரெண்டு வாரம் எடுத்தேன். முதல்ல என்னென்னா, வரங்களை அறிந்து கொள்ளுங்கள். வரங்கள் எத்தனை இருக்குது, வரங்களின் பட்டியல் என்ன அப்படின்னு சொல்லி வரங்களை அறிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, வரங்களை அடையாளம் காணுங்கள். உங்கள் வரங்களை எப்படி நீங்கள் அடையாளத்தை கண்டுகொள்ளணும், உங்களுக்கு என்ன வரம் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நீங்கள் முதலாவது தேவனோடு நேரம் செலவழிக்கணும்னு. ரெண்டாவதாக சொன்னேன், எந்த பகுதியில் நீங்கள் திறம்பட செயல்படுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். உங்கள் ஊழிய வரங்கள் எந்த பகுதியில் உங்களுக்கு எது விருப்பம். மூன்றாவது, வரங்களை புதைத்து வைக்காதிருங்கள். நான்காவது, கிறிஸ்தவ பண்புகளில் நிறைந்திருங்கள். ஐந்தாவது, ஆவியில் நிறைந்திருங்கள். ஆறாவது, தேவை நிறைந்த இடங்களுக்கும் மக்களிடத்திற்கும் போய் செல்லுங்கள். அப்போ உங்களுக்குரிய உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை அடுத்து, தேவனோடு போதுமான நேரம் செலவழித்து ஆவியை அனலாய் காத்து கொள்ளுங்கள். ஸோ இந்த 7 காரியங்களும் உங்களுடைய அடையாளங்களை, அதாவது ஆவிக்குரிய வரங்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கு உதவி செய்யும். நீங்கள் வரங்களை எது விரும்புகிறீங்கன்னு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பகுதியில் திறம்பட வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவன் விரும்பும் சேவையில் 4வது காரியமாக இன்னொரு காரியம் பார்க்குறோம். அதாவது 4வது காரியம் என்னென்னா, 9 to 11 வரையிலான வசனங்கள் அதை பற்றி சொல்லுகிறது. அதில் என்னென்னா, இதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். 9வது வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். பிரைஸ்லாம். நீங்கள் 11 வசனங்களை வாசிக்க போகிறோம், பின்னாடி நம்ம வாசிக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, அன்பில் நடந்து கொள்ளுங்கள். 4வது, கிறிஸ்தவ சேவைக்கு, தேவன் விரும்பும் சேவைக்கு நீங்கள் எதில் நடந்து கொள்ளணும்? அன்பில் நடந்துங்கள். வாக் இன் லவ். அன்பில் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ சேவைக்கு இந்த கிறிஸ்தவம் என்கிற வார்த்தையை ஒரே சொல்லில் சொல்லணும்னா அதுக்கு பேர் உறவு. தேவனோடு உறவு, சக மனிதர்களோடு உறவு. இந்த உறவு அப்படின்றது தான் கிறிஸ்தவமே. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மார்க்கம், அது உறவு சார்ந்தது. அப்போது அங்கே அன்பு அப்படின்றது காரியம் இல்லைன்னா சேவையே இல்லை. கிறிஸ்தவ சேவைக்கு மோட்டிவேஷன் என்ன, உந்துதல் என்னவா இருக்கணும்னா அன்பாக தான் இருக்கும். கிறிஸ்துவின் அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டு செய்கிறோம் என்று போல் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்தவ அன்பினால் நம்ம நெருக்கப்பட்டு நிறைந்து இந்த சேவை செய்யணும். கிறிஸ்தவ அன்பு, தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, அப்படிப்பட்ட அன்புனால் நம்ம நிறைஞ்சு சேவை செய்யணும். எந்த சேவையாக இருந்தாலும் சரி. நம்ம ஊழியம் என்பது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் விரும்பும் வாழ்க்கையிலிருந்து தேவ அன்பினால் ஏவப்பட்டு செய்யும் எந்த செயலும் ஊழியம்தான். தேவ விரும்பும் வாழ்க்கையிலிருந்து தேவ அன்பினால் நிறையப்பட்டு செய்யும் எந்த செயலும் ஊழியம்தான். நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, தேவன் விரும்பும் வாழ்க்கை வாழ்கிறீங்களான்னு பாருங்க. வாழ்ந்து தேவ அன்பினால் நிறைக்கப்பட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த பணியை செஞ்சால் கூட அதுவும் ஊழியம்தான். அந்த இடத்துல அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா, அங்கே கிறிஸ்துவின் நாமம் நிச்சயமாக வெளிப்பட்டு மகிமைப்படும். யார் இவர் நல்ல வேலை செய்கிறாரு, கரெக்டாக இருக்கிறாரு, நீங்கள் கிறிஸ்தவரா? ஆமாம், நான் கிறிஸ்தவர்.
அதன் மூலமாய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லலாம். சும்மா ட்ராக்ஸை கொடுத்துட்டு அங்கே கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாமல், கிறிஸ்து எதிர்பார்க்குற அந்த வாழ்க்கை வாழாமல், கிறிஸ்துவ அன்பும் இல்லாமல் சும்மா அப்படியே செய்கிறதுனால 10 பைசாக்கு பிரயோஜனமே இல்லை. அதனால் கிறிஸ்துவ அன்பினால் நிறைந்தவர்களாக நம்ம அப்படி வாழ்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சேவையின் இரு பக்கங்கள் என்னன்னா, தேவன் மேல பரிசுத்தமும். எபிரேயர் 12:14 நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ தேவன் பேரில பரிசுத்தமும் மனிதர் பேல அன்பும் ரெண்டு கோணங்கள், இரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. ஊழியத்திற்கு ரெண்டு ரொம்ப முக்கியம். தேவன் பேரில் பரிசுத்தம், மக்கள் மேல அன்பு. இது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்க கிறிஸ்தவ சேவை சிறப்பாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறப்பாக ஊழியம் செய்யணும்னா நிச்சயமா இது ரொம்ப அவசியம். தேவன் பேரில் பரிசுத்தம், தேவனை நோக்கிய பரிசுத்தமும், அடுத்தது மனிதர்கள் மேல அன்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அப்போ அந்த அன்பு அப்படின்றது 9ஆம் வசனம், உங்கள் அன்பு எப்படி இருப்பதாக? மாயமற்றதாய் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பது. 1 பேதுரு 1:22 மாயமற்ற சகோதர சிநேகத்தோடு ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பாருங்க, சுத்த இருதயத்துல பரிசுத்தம், சுத்த இருதயத்தோடு அன்பு. தேவன் மேல் வைக்கிற பரிசுத்தமும் மனிதரோடு காணப்படுகிற அன்பும் ரெண்டு நாணயத்தின் இரு பக்கங்கள். இதுல ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைன்னா செல்லாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த அன்பு அப்படின்றது எப்படி இருக்கணும்னா மாயமற்றதா இருக்கணும். ஆமென். மாய்மாலம். அன்பு என்ன பண்ணணும்? குணமாக்கும் சக்தி நிறைந்தது. அன்பு மேலானது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரிது. அன்பு தான் பெருசு, அன்பு தான் வல்லமை நிறைந்தது. அன்புக்கு குணமாக்கும் சக்தி இருக்கு. அன்பு குணமாக்குகிற சக்தினா அது என்னன்னா அது ஒரு மருத்துவம். ஆமென். அன்பு மருத்துவம் குணம் நிறைந்தது. ஆனா அந்த அன்பு மாய்மாலமா இருந்ததுன்னா, மருந்தே விஷமாயிடுச்சுன்னா கஷ்டம் இல்ல. சாப்பாடே என்னதாயிடுச்சு, இப்போ விஷமா மாறிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு கடைசி காலத்துல அன்பு என்ன ஆகுமா? தனிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கடைசி காலத்துல தான் இருக்கிறோம். அப்போ நம்ம சேவைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அடிப்படையா காரியங்கள்லேயே நம்ம திரும்ப 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 சரி செய்து கொண்டோமானால் சேவை நல்லா இருக்கும். அது கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு, தேவன் விரும்பும் சேவைக்கு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். அந்த அன்புல எப்படி இருக்கக்கூடாது? நடிப்பு இருக்கக்கூடாது, போலித்தனம் இருக்கக்கூடாது, மாய்மாலம் இருக்கக்கூடாது. உண்மையான அன்பு, தெய்வீக அன்போடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்திலிருந்து 11 வரைக்கும் வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஆமா, தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் எதுல தான் இருக்கிறான்? இருளிலே இருக்கிறான். ஒளியில நான் என்ன சொல்றானா? ஒளியிலே இருக்கிறேன்ற சொல்றான். ஆனா எங்க தான் இருக்கிறான்? சகோதரனை பகைக்கிறான். நீங்க ஒளியில நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சகோதரர்களை சிநேகிக்கிறவர்களா இருக்கணும். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. சகோதரனிடத்தில் அன்பு கூறுறவன் ஒளியில இருக்கிறான்.
அவனிடத்துல இடர் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். தான் இருளானது தன் கண்களை குருடாக்கினபடினால் போகிற இடம் இன்னதென்று அறியா. அப்போ நீங்க மற்றவர்களோடு இருக்கிற பிறரோடு அன்பான அந்த தெய்வீக அன்போடு கூட உறவுல இல்லை அப்படின்னா நீங்க இருளிலே இருக்கிறீர்கள், இருளிலே நடக்கிறீர்கள். இருள் என்ன ஆகும்னா கண்ணை குருடாக்கிடும். குருடாக்கிச்சுன்னா நீங்க போயிட்டே இருப்பீங்க, ஆனா எங்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நான் கரெக்டாக தான் போறேன் நீங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ இதெல்லாம் செக் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். தெய்வீக அன்போடு கூட நீங்க நடந்து கொள்ள, பிறரோடு கூட இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். தேவனை நேசிக்கிறது எளிதா, மற்ற மக்களை நேசிக்கிறது எளிதா? தேவனை நேசிக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுவது எளிதா, மற்ற சக மனிதர்களிடத்தில் அன்பு கூறுவது எளிதா? எது? தேவனிடத்தில் அன்பு செலுத்துறது தான் எளிது. ஏன் தேவனிடத்தில் அன்பு செலுத்துறது தான் எளிது? ஏன்னா நம்முடைய அன்பு எவ்வளோ இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கார். மக்களிடத்தில் அன்பு செய்யும் போது இன்னும் அவ்வளோதான் மொழி எழுதுவா நீ, நான் உந்தில் நான் எவ்வளோ எழுதுனேன். ஆண்டவர் அப்படி இல்லை. அதனால் அவரிடத்தில் அன்பு கூறுறது அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஏற்றுக்கிறாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, அன்பு கூறுறது ரொம்ப கடினம். அப்போ இந்த இடம் இந்த இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. இதை மட்டும் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய ஊழியம் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு பெந்தகோஸ்தே வட்டாரத்தில் சோத்திரம் மேலேயும் கீழையும் குதிக்கிறாங்க, ஆவியில் நிறைஞ்சு குதிக்கிறோன்றாங்க, அந்நிய பாஷை பேசுகிறோன்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறோன்றாங்க. யார் அது பச்சைப்படவை, யார் அது சிவப்பு, லட்சுமி லட்சுமி இப்படிலாம் கூப்பிட்டு இதெல்லாம் நான் குறைச்சி சொல்லலைங்க. ஆனால் மேலேயும் கீழையும் குதிக்கலை, இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லலை, அந்நிய பாஷையும் பேசலை, ஆனால் வெள்ளை புடவை தான் கட்டிக்கிறாங்க. வந்தாங்க இந்தியாவுக்கு, ஊழியம் செஞ்சாங்க. அன்னை தெரேசா இன்னைக்கும் உலகத்தில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. யாருமே அப்படிப்பட்ட ஊழியம் செய்யல. பேசுகிற எனக்கு கூட அது வெட்கமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யல, பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில். அப்போது நம்ம மேலேயும் கீழையும் குதிச்சு என்ன பிரயோஜனம்? உண்மையான அன்பு இல்லையே. இந்த சமுதாயத்தை நோக்கிய உண்மையான அன்பு அல்லது மற்ற மனிதர்களை நோக்கிய உண்மையான அன்பு இல்லையே. அந்த அன்பு இல்லாமல் செய்கிற சேவை பிரயோஜனமற்றது. நான் ஒளியில் நடக்கிறேன்னா நீங்கள் ஒளியில் நடந்தால் என்ன அர்த்தம்னா மற்ற சக மனிதர்களை என்ன பண்ணணும், அன்பு கொடுக்கணும். ஆமென். ஒளியில் நடப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15-16. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். என் இருதயம் உன் இருதயத்தோட எப்படி இருக்கு? செம்மையா இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். கேளுங்க அப்படியே, நான் சொல்றது கேளுங்க. என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறது போல உன் இருதயம் என் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறதா? புரியுதா என்னன்னு தெரியலையா? நான் உன்னை உண்மையா எப்படி நேசிக்கிறனோ அதே மாதிரி தான் நீ என்னை நேசிக்கிறியா? என்னுடைய இருதயம் உன்னை நோக்கிய உண்மையான அன்போடு நான் நேசிக்கிற மாதிரியே நீயே நேசிக்கிறியா? ஆமேன் அப்படின்ட்டானா அதில் 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று உண்மையாகவே அன்பு கூறுறாங்க, இன்னொன்று ஆமாம் நான் உனக்கு குழி நோண்டிக்கிறேன், ஆமாம் நானும் உனக்கு குழி நோண்டியிருக்கிறேன். சரியா? இங்கே அவன் கேட்குறான் யோனதாபு கிட்ட, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறது போல உன் இருதயம் என் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். இது இருதயத்தோடு இருதயம் வச்சு கேட்டுப்பார், செம்மையா இருக்குதா? அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தாய் என்று சொன்னான். அப்படி இருந்தா மட்டுமே கையை கொடுக்கணும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், எல்லாருக்கும் கை கொடுக்குறோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சோத்திரம். மாயமால நிறைந்த அன்பு. ஆமென். அன்பு இல்லாமலேயே நம்ம அப்படி நடக்கிறோம். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, தன் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருந்தா கையை குலுக்கு. Handshake is meaningless without right heart. Handshake is meaningless without right heart. சரியான இருதயம் இல்லாத கை கொலுக்குதல் அர்த்தமற்றது. இருதயத்தில் அன்பு இல்லை, ஆனால் கை கொலுக்குறதுங்க அப்படின்றது அர்த்தமற்றது, வீணானது. திரும்பி சொல்றேன், இருதயத்தில் ஒரு சொட்டு அன்பு கூட இல்லாமல், நல்லா கவனிங்க, இருதயத்தில் ஒரு சொட்டு அன்பு கூட இல்லாமல் 100% அன்பினால் நிறைந்து செய்யப்படும் செயல்களை நம்மால செய்ய முடியும். புரிஞ்சுதா என்னையா? ஒரு சொட்டு அன்பு கூட இல்லாம 100% அன்பினால் நிறைந்தா இருந்தா என்னென்ன செய்வோமோ அதை செய்ய முடியும். செயல்களை புரியவே இல்லையா? அது எப்படியா செய்யறதெல்லாம்? நான் எப்படி கீழே நடக்குத மீட்டிங், அது எப்படி? அதான் அப்படி உதவி செய்யறாங்க கீழே. சோத்திரம். ரைட். என்ன சொல்ல வரேன்? ஒரு சொட்டு அன்பு கூட இல்லாம, மாய்மாலத்தோடு கூட, மாய்மாலமே இல்லாம அன்பு கூறுறது போல அன்பு கூற முடியும். அப்படி நடந்திருக்கு. அதனால தான் சொல்றேன், மாய்மாலம் இல்லாத அன்பு. நம்ம இருதயத்தை நாம தான் சோதித்து பார்க்கணும். அன்பினால் ஏவப்பட்டு நான் செய்யறேனா சேவையை அப்படின்றது நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம். அன்பு இல்லாமலேயே கனிவாக கை குலுக்கலாம், சிரிச்சுக்கிட்டே கை குலுக்கலாம். அன்பு இல்லாமலே விரிவாக புன்னகை பூக்கலாம், சிரிக்கலாம். அன்பு இல்லாமலே நட்பாக பார்க்கலாம். அன்பு இல்லாமலே பாசமாக அணைக்கலாம். அன்பு இல்லாமலே அன்பார்ந்த விசாரிப்பு செய்யலாம். அன்பு இல்லாமலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அன்பு இல்லாமலே கை கொடுக்கலாம், அன்பு இல்லாமலே சிரிக்கலாம், அன்பு இல்லாமலே கட்டி பிடிக்கலாம், அன்பு இல்லாமலே அரவணைக்கலாம், அன்பு இல்லாமலே விசாரிக்கலாம், அன்பு இல்லாமலே வாழ்த்து சொல்லலாம். ஆனா நம்முடைய சேவைக்கு தேவை தெய்வீக அன்பு. அன்பு இல்ல, தெய்வீக அன்பு. இன்னைக்கு எல்லாருமே அன்புன்றாங்க, தெய்வீக அன்பு. அப்போ அகாப்பி அன்பினா, தெய்வீக அன்பினா நிறைந்த அந்த ஒரு சேவை. மாயமால்மான அன்பு இருக்கவே கூடாது. ஆமென். கர்த்தருக்கு அன்பில நடக்கிறதுக்கு முதல் காரியம், அன்பில நடங்கள். அந்த பாடத்தின் கீழே நம்ம படிக்கிற முதல் காரியம் என்னன்னா, மாயமாலமான அன்பு இருக்கக்கூடாது. மாய்மாலம் வேண்டாம். அன்பில் என்ன வேண்டாம்? வேண்டாம். மாய்மாலத்தை அகற்றிடும். ஸோ மாய்மால அன்பு எதை செய்யும் அப்படின்னா, மாய்மால அன்பு எதை செய்யும், அதை எப்படி அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னா, ஒரு 5 காரியத்தை வேகமாக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் இந்த இடத்துக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னா, மாய்மால அன்பு எதை செய்யும் அப்படின்னா, அது எதை விரும்பும் அப்படின்னா, அதை எப்படி கண்டுக்கலாம்னா, அது முகஸ்துதி செய்யும். முகஸ்துதி. எரேமியா 9வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனால் அயலானோடே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கபடம் பேசு. அவன் தன் அயலானோட எப்படி பேசுறான்? வாயினால ஷாலோம் ஷாலோம் சமோலும் ஷாலோம் சமாதானம் பேசுறான், ஆனா உள்ள என்ன வச்சிருக்கிறான்? கபடு. எப்படா குத்துறது, எப்படா அழிக்கிறது, எப்படா ஒண்ணு பண்றது. மாய்மாலம். உள்ள வாய் என்ன பேசுது? முன்னாடி வாய் துதிக்குது, இருதயம் சதி செஞ்சுன்னு இருக்கு. அவரை போல தலைவர் உண்டா, ஃப்ரெண்டு, ஸ்நேகிதா, தோழி அப்படின்னு சொல்றது வாயில.
முன்னாடி துதி, பின்னாடி இருதயத்துல சதி. வாயில துதி, இருதயத்துல சதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவன் அருவருக்கிற காரியம். நீதிமொழிகள் 29:5 முகஸ்துதி செய்கிறவன், பிறனை முகஸ்துதி செய்கிறவன், பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் கால்களுக்கு என்ன விரிக்கிறான்? வலை விரிச்சிட்டான். உன்னை போல உண்டா அப்படின்னு கேட்பான். அப்படி பேசுவான், இப்படி பேசுவான், இப்படி பேசுவான். ஐயோ அவர் தான் கிரேட், அவர் தான் சரி, அவள் தான் இப்படி இப்படி இப்படின்னு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவன் தான் குழி பறிச்சுன்னு இருப்பான். சங்கீதம் 28:3 அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும், அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும், தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதல் சொல்றாரு, ஆனா இருதயத்துல என்ன வச்சிருக்கிறாரு? பொல்லாப்பு. பொல்லாப்பு. 55வது சங்கீதம் 21. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவா இருக்கும். சாஃப்ட் ஸ்போக்கன் பீப்புள் அப்படிங்க. அவன் மெதுவா இருதயம் பேசுவாங்க, ரொம்ப ஆஷாவே பேச மாட்டாங்க. வாயில் எண்ணெயை விட மிருதுவா இருக்கும், வெண்ணெயை விட ரொம்ப சாஃப்டா இருக்கும். அவன் இருதயமோ இருதயமோ என்ன இருக்கும்? யுத்தம். இருதயம் பயங்கர கடபட 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 கடபடன்னு சதி செஞ்சு யுத்தத்துல இருக்கும். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவை, ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். உருவின குத்துற மாதிரி இருக்கும். 62வது சங்கீதம் 4வது வசனம். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து, வாயினால் ஆசீர்வதிக்கிறார்கள், தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். உள்ளத்துல நீ நல்லா இருப்பீங்க. முள்ளு என்ன ரொம்ப நல்லா இருந்துடக்கூடாது, நம்மளோட ரொம்ப நல்லா இருந்துடக்கூடாது. மாய்மாலம். இப்போ வாயில் என்ன பண்ணுது? துதிக்குது. உள்ளுக்குள்ளார வேற ஒரு எண்ணம், நம்மளோட மேல வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாய்மாலம் முகஸ்துதி, மாய்மால அன்பு முகஸ்துதி விரும்பும், முகஸ்துதி செய்யும். அப்படி முகஸ்துதி செய்யறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, முகத்துக்கு முன்னாடி துதி பாட்டு, பின்னாடி அவங்கள குறித்து தவறான எண்ணமோ, இழிவான எண்ணமோ, மறைவான எண்ணமோ, கேவலமான எண்ணமோ, அல்லது நம்மளோட வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணமும் வந்ததுன்னா நீங்க மாய்மால அன்போடு கூட பழகுகிறீர்கள் என்று அர்த்தம். சக மனிதர்களோடு, சக ஊழியர்களோடு, கேர்சல் மெம்பர்ஸோடு, அல்லது பக்கத்தில் இருக்கிற மக்களோடு, தேவ பிள்ளைகளோடு, இப்போ அவங்களை குறித்து நீங்கள் முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி போய் அவங்களுக்கு இழிவாக பேச நினைக்கிறீங்க, தப்பு தப்பாக பேசுகிறீங்க, அல்லது தரக்குறைவான காரியங்களை இருதயத்தில் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் முகஸ்துதி செய்கிறீங்க. அது மாய்மாலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே யோவாப்பு, தாவீதின் சேனையில் இருந்த யோவாப்பு, அவனுடைய மாய்மாலம் பாருங்கள் எப்படி இருக்குது. 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் யோவாப் அப்னேரை கொன்றான். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனுடைய ரகசியமாய் பேச போகிறவன் போல, யோவாப் அவனோட எப்படி பேசினா? ரகசியமா, அப்னேர் வாயன் அப்படின்ட்டு ரகசியமா பேசுறவனை போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய், ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய், தன் தம்பி ஆசைகளுடைய இரத்த பழியை வாங்க, தம்பி அவன் அப்னேர் கொன்னான் அப்படின்றதுக்காக அவனுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவன் வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். ரகசியமா உங்களோட ஒரு விஷயம் பேசணும் வாயன் அப்படியே ஒரு பக்கமா கூட்டிட்டு போய் என்ன பண்ணிட்டான்? தெரியாத நேரத்துல, அறியாத நேரத்துல எடுத்து குத்திட்டான். கூடவே இருப்பான், திடீர்னு என்ன பண்ணுவான்? எதிராக எழும்புவான், திடீர்னு எதிராக பேசுவாங்க. அப்போ முகஸ்துதி செய்யறது தேவன் அருவருக்கிற காரியம். 20வது அதிகாரத்துல 9-10 இப்போ அப்னேரை கொன்றான், இப்போ அமாசாவை கொன்றான். அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே சுகமாய் இருக்கிறாயா என்று சொல்லி, என் சகோதரனே, பிரதர் அவையோ, பிரதர் அவையோ, சிஸ்டர் அவையோ அப்படின்னு, சகோதரனே
சுகமாயிருக்கிறாயா என்று என்று சொல்லி சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் வலது கையினால் அவன் தாடி அப்படியே பிடிச்சி, தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையா இராத போது, நான் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையா இல்லாத போது, யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அவன் குடலை தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அவன் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான். அப்போது யோவாப் அவன் சகோதரன் அபிசாயும் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். இந்த யோவாபு கவனிங்க, தாவீதின் படைத்தளபதி, மிக சிறந்த போர் வீரன், மிக சிறந்த தாவீதின் எத்தனையோ யுத்தங்களை முன்னின்று நடத்தி வெற்றியை நடத்தி கொடுத்தவன். ஆனா இந்த 2 காரியங்க இருக்க, இது தாவீதின் உள்ளத்தை மிக வெகுவாக பாதித்தது. அப்னேரை கொன்றான். அடுத்தது இப்போ அம்மாசை, ரெண்டுமே தாவீதுக்கு தெரியாது, பின்னாடி தான் தெரிஞ்சது. தாவீது பின் நாட்கள்ல சாலமோனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொன்னா, அம்மா அந்த யோவாப் 2 காரியங்கள் பண்ண, அதை குறித்து நீ பதில் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சாலமோன் அந்த பெனாயாவை வச்சு அவன் யோவாப்பை வெட்டி போட்டான். என்ன சொல்ல வரேன், இந்த மாய்மாலத்தோடு அப்படியே ரகசியமாக பழகிற மாதிரியே பழகி இப்படி போனீங்கன்னா கடைசியில் அது உங்களுக்கே அது ஆபத்தாக முடியும். கடைசி வரைக்கும் அது என்னைக்கு எல்லா நேரமும் அந்த இந்த அப்படியே வாயில் அப்படியே சிலர் ஆயுள் பேச சொன்னாலும் அது எங்க பாசு போல யாரும் வராது, அது கீழே இறங்கி அவங்க தான் பேசுவாங்க. இது நிறைய பார்த்துட்டேன் நான். அதனால எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்டவர்களா ரொம்ப காலம் நிலைச்சு நிற்க முடியாது. கிறிஸ்தவ சேவைக்கு உண்மையான அன்பு இல்லைன்னா நீங்க சேவையில நிலைச்சு நிற்கவே முடியாதுங்க. கிறிஸ்துவை நேசிக்கிறீங்க, மக்களை நேசிக்கிறீங்க, அந்த அன்புனால செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான அன்புல நம்ம செய்ய வேண்டும். ஆமென். யூதாசின் முத்தம் அது வஞ்சனையானது, அதனால முகஸ்துதி செய்யாதீங்க. கரெக்ட். அடுத்தது, அந்த மாய்மால அன்பு எதை செய்யும் அல்லது எதை விரும்பும் அப்படின்னா, நெருக்கடி வேலையில அது விலகி போயிடும். மாய்மால அன்பு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது, இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூடவே நிற்காது, விலகிடும். உண்மையான அன்பு உபத்திரவங்களில் கூடவே நிற்கும். மாய்மால அன்பு விலகி போயிடும். 1 கொரிந்தியர் 12:26, ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். எல்லா அவயவங்களும் கூட சேர்ந்து பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். எல்லா அவயவங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். ஆனா இப்போ அது சந்தோஷப்படாது. மாய்மால அன்பு எப்படி இருக்குதுன்னா, ஐயோ இனிமே இருந்தா பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். ஆனா பேசும்போது என்ன சொல்லும், பேதுரு மாதிரி பேசுறோம். ஆண்டவரே, எல்லா இக்கட்டிலும் மோடு இருப்பேன், எல்லா இடரையும் எல்லாரும் விலகி போனால் நான் விலக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அவயம் பாடுபட்டா எல்லாரும் இடம் இருந்தாலும் நான் இடற மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் போனாலும், அதாவது தனியா சர்ச்சை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்த போது ஆள்கால் உணர்வு வசனம் பேசுனாங்க. ஐயோ, ஒருத்தர் முன்னாடி நின்று சண்டையை போட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யாரையும் எதிர்பார்க்கல, ஆனா சர்ச்சை ஆரம்பிக்க பார்த்தா அவர் இல்லை, ஆனா சண்டை போட்டாரு அவர் தான் எனக்காக, ஆனா அவர் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன், உண்மையான அன்பு இன்பத்தில் இல்லை, துன்பத்தில் தான் தெரியும். உண்மையான அன்பு மகிழ்ச்சியில் இல்லை, மன மடிவில் தான் பார்க்க முடியும். யோபுவின் நண்பர்கள் நல்ல ஆலோசனைக்காரர்களாக இருந்தார்கள். நல்ல ஆலோசனைக்காரராக இல்லை, நல்ல துணையாளர்களாக இருந்தார். ஏன்னா யோபுவோடு கூடவே அந்த இக்கட்டின் நாட்களில் யோபுவோடவே இருந்தார்கள். அவன் மனைவி என்ன சொன்னான், தேவனை தூஷித்து ஜீவனை விடு, என்னை விட்டு போ அப்படின்ற மாதிரி பேசுறா. ஆனா யோபுவின் நண்பர்கள் யோபுவோடு கூட தான் இருந்தாங்க. ஆனா ஆலோசனை பேசிட்டே இருந்தாங்க. அந்த பேச்சு அது வேற மாதிரி இருந்தாலும் கூட இருந்தாங்க. ஆனால் உண்மையான அன்பு ஆபத்துல கூட இருக்கும், இக்கட்டு நிலையில கூட இருக்கும். தாவீதின் அனுபவத்தை பாருங்க. சங்கீதம் 31:9-12 வரைக்கும். எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன், எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும்
என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியில என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். ஆமென். எல்லா நிமித்தமும் எல்லாரும் என்னை விட்டு விலகி போனார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு போனேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். எல்லாரும் இக்கட்டான நேரத்துல தாவீதுக்கு பல இக்கட்டான சொல்ல அப்சலோம் துரத்தும் போது எல்லாரும் ஓட்டான். உண்மையான நண்பர்கள் மட்டும்தான் தாவீதோடு கூட இருந்தார்கள். சோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நல்ல நேரத்துல இல்ல, இக்கட்டான நேரத்துல தான் உண்மையான நண்பர்களை நம்ம என்ன பண்ண முடியும்? உண்மையான அன்பு கூறுகிறவர்களை கண்டுபிடிக்க முடியும். உண்மையான அன்பு இக்கட்டு வேளையிலும் உபத்திர வேளையிலும் கூடவே இருக்கும். மாய்மால அன்பு நெருக்கடி நேரத்துல விலகி ஓடிடும். தெரிஞ்சிடும். அப்படி வந்து இளையகுமாரனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பண்ணி தின்ற தவிடு கூட கிடைக்காத சூழ்நிலை வந்து அப்படி போகிற நேரத்தில் யாருமே அவங்க கூட இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. அவன் மட்டும் தனியாக தான் இருந்தான். அதனால் உண்மையாக அன்பு கூடுறவங்க நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூடவே இருப்பார்கள். 2 தீமோத்தேயு 4:16 பவுலின் அனுபவத்தை பாருங்க. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அப்போ பவுலோடு கூட ஊழியத்துல பார்த்தீங்கன்னா சிலர்லாம் கைவிட்டு போயிட்டாங்க. நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது உண்மையான அன்பு கைவிடவே கைவிடாது. ஆமென். நியூஸ்ல கூட சமீபத்தில் பார்த்தோம். ஒரு காதல் ஜோடியில் கல்யாணம் ஆன தம்பதிகள் ஹனிமூனுக்கு போய் ஹனிமூனில் அவனை கொலை பண்ணிடுச்சு அந்த பொம்பளை. அப்போ பிளான் பண்ணினே போயிருக்கு. என்ன இதுன்றது என்ன சொல்ல வரேன்? அன்பு அவ்வளோ இல்லை. மாய்மால அன்பு நெருக்கடி, என்ன நெருக்கடியோ தெரில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நெருக்கடி வேலையில் இந்த அன்பு என்ன ஆகிடும்? விட்டு விலகிடும். 3வது, மாய்மால அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, எதை செய்யும் அல்லது எதை விரும்பும் அதனோட எப்படி கண்டுக்கலாம்னா, அது மாய்மால அன்பு பேச்சோடு தான் இருக்கும். பேச்சோடு மட்டுமே இருக்கும். வாயில தான் வடை சுடும். உனக்கு நான் அப்படி செய்வேன், உனக்கு நான் இப்படி செய்வேன், உன்னை நான் அப்படி பண்ணுவேன், உனக்கு இப்படிலாம் செய்வேன், அப்படியே கண்ணே மணியே கவிதை எழுதும். 1 யோவான் 3:18-19 என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமா, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வெறும் பேச்சில் அன்பு கூறக்கூடாதுங்க. ஆமென். வெறும் பேச்சோடு கூட இருக்கக்கூடாது. உண்மையான அன்பு என்ன பேசுச்சோ அதை என்ன பண்ணும்? செயலில் காட்டும். செயலில் காட்டுவீங்க. நிறைய பேர் பேசுவாங்க, அன்பு நிறைந்த வார்த்தைகளை அள்ளி அள்ளி வீசுவாங்க. ஆனால் செயலுக்கு இருக்காது. தேவராஜ்யம் பேச்சில் இல்லை, செயலில் தான் இருக்கு, பலத்தில் தான் இருக்கு. தேவராஜ்யம் பேச்சில் இல்லை. கீழே இருக்கிறதெல்லாம் பேச்சு தான். நாங்க வந்தா எல்லாருமே சினிமா நடிகர்கள் எல்லாருமே அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பேச சொன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தையில் அப்படியே அள்ளி கொட்டுவாங்க. ஸோ பேச்சும் செயலும் இணைந்து இருக்காது. அப்படி இணைந்து காணப்படாம போனாதான் மாய்மாலம். யாக்கோபு 2:15-16 ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, வஸ்திரமும் இல்லை அனுதின ஆகாரமும் இல்லை,
உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? என்ன சொல்றான்? சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் சொல்ற. கரெக்ட். சரீரத்துக்கு வேண்டியதை கொடுக்க மாட்டியே, பிரயோஜனம் என்ன? 17 அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால். 15 வாசித்தீங்களா? சகோதரியாவது வஸ்திரம் எல்லாம் கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? 1 யோவான் 3:16. யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேனேவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தள்ளி இவ்வளவாய் அன்பு கொண்டார் நித்திய ஜீவனை அடையும்படி. ஓகே, ரைட். 3:16. அதே 1 யோவான் 3:16 அறிவோமானால் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். 17ஆம் வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அப்போ தேவ அன்பு இருந்ததுன்னா குறைச்சல் உள்ளவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பேசுற மாதிரி செஞ்சிருவோம். கவனிங்க, பேசுவது போல சுலபம் எதுவுமே இல்லை. பேசுனதை செயல காட்டுவது போல கடினம் எதுவுமே இல்லை. பேசுறது ஈஸியா பேசலாம். அப்படி பண்ணிடுவேன், வானத்தை விளைச்சிருவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், அப்படி தரேன், இதை தரேன். இந்த குடிகாரன் பேச்சு அவன் பேசுவான் பாருங்க. ஐயோ, நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணுவேன், இதை பண்ணுவேன், உனக்கு அதை வாங்கி தருவேன், இதை வாங்கி தருவேன். அதில் நானா பேசினேன்மோ, அது 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 உள்ளே போனது. ஸோ ஜனங்கள் நீங்கள் எவ்வளோ அக்கறையாக என்ன பேசுகிறீங்க அப்படின்றதில் ரொம்ப கவனமாக எல்லாம் இல்லை. மக்கள் உங்கள் செயல்பாட்டை அறியாத வரை உங்கள் பேச்சின் மீது மக்களுக்கு ஆர்வமே இல்லை. திரும்பி சொல்கிறேங்க, உங்கள் செயல்பாட்டை அறியாத வரை உங்கள் பேச்சின் மீது மக்களுக்கு அக்கறையே இல்லை. என்ன வேணா கத்தின்னு போ அப்படின்னு விட்டு போயினே இருப்பான். உங்கள் செயல்பாடு பேச்சுக்கும் செயல்பாடுக்கும் வித்தியாசம் இல்லாமல், இடைவெளி இல்லாமல் இருக்குமானால் உங்கள் பேச்சு என்றென்றைக்கு நிலைச்சு நிற்கும். அல்லது உங்கள் மேல் மக்கள் மதிப்பு வைத்திருப்பார்கள். ஆமென். People don't care how much you talk until they know how much you work. நீங்கள் எவ்வளவு பேசுகிறீங்க அப்படின்றத பற்றிலாம் கவலையே இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றது தான் மக்களுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். பக்தி நிறைந்த பேச்சு சொன்னால் சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொன்னார். சாமுவேல் கர்த்தர் வார்த்தையாக சவுல் கிட்ட சொன்ன போது அமலேக்கரை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும். அவன் முதல் தரமான ஆடு மாடுகளெல்லாம் விட்டுட்டான். என்னடா இந்த ஆடு மாடெல்லாம் விட்டுனா, இது தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்குன்ட்டான். பேச்ச பாருங்க, பக்தி நிறைந்த பேச்சு. யாக்கோபு ஏசா கிட்ட தான் ஈசா சொல்றான், ஈசாக்கு வேட்டையாடி எனக்கு ருசியா சமைச்சிட்டு வா, உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். இதை ரெபேக்கா கேட்டு யாக்கோபை மாறு வேடத்தில் அனுப்பிச்சு அவள் சமைச்சு இருக்கிற ஆட்டை எடுத்து சமைச்சு வேகமாக எடுத்து அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அப்போது ஈசாக்கு கேட்குறான், இத்தனை சீக்கிரம் உனக்கு எப்படி ஆகப்பட்டது அப்படின்னா, அதுக்கு பதில் அவர் என்ன சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பாருங்களேன், பக்தி பேசுறதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரே செய்வார், கர்த்தரே எல்லா கனம் மகிமை, அப்படியே வாய்ஸ் கீழே போகும். கர்த்தரே கர்த்தரேன்னு. ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவும் வேஷம். அது செயல்ல இல்லையே. கர்த்தர் தான் செஞ்சாருன்னா அதில் நம்ம உரிமை பாராட்ட மாட்டோமே. இதை கர்த்தரே தந்தாருன்னா இந்த வேலை, இந்த பிஸ்னஸ் அல்லது இந்த ஆசீர்வாதம் யார் கொடுத்தான்னு கேட்டால் கர்த்தரே இல்லாமல் வேற ஒருத்தரும் இல்லை. அதில் ஒரு கண்ணீர்லாம் வர வழியும். இந்த வீட்டை கர்த்தரே கட்டி கொடுத்தார், கர்த்தரே கட்டி கொடுத்தாருன்னு அவங்க. கர்த்தருக்கு தான் இது, கர்த்தருக்கு தான் இது.
அதுக்கு அடுத்த வாரம் போய், சார் இந்த இடத்துல கேன்சல் இல்லைங்க, யாரும் வரமாட்டாங்க சார். இந்த வீடு கர்த்தருக்கு தான் பில்டிங் ஃபண்டு வேணும், இந்த வீடை கர்த்தருக்கு எழுதி கொடுத்துருவீங்களா கேளுங்களா? ஐயோ, நான் என்ன சொல்றேன், அப்போ அவ்வளோ பேசியிருக்கக்கூடாது. பேசுனது செயல்பாட்டில் இருக்கான்னு பாரு. ஆமென். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வாங்க, ஜெபத்தில் கூட நினைச்சே பார்க்க மாட்டான். பேச்சில் தான் வாங்க 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 வாங்க. நீங்க சாப்பிடும் போது போயிட்டா என்ன சொல்லுவாங்க? வாங்க 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 வாங்க, சாப்பிட்றீங்களான்னு வாங்க. ஆமா சாப்பிட்றோன்னு. சாப்பிட்றீங்களா அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. இல்லை, நான் ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன், இந்த ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், ஒரு பேச்சுக்கு தான். என் புள்ள மாதிரி வேலை வாங்கிட்டு சொத்தை எழுதி வைக்கலன்னு அர்த்தம். அப்ப புள்ள மாதிரி சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுதுல? ஏன்னா நம்ம சொல்றது அப்படி செயலுக்கு வந்துடணும். அப்போ அதெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுக்காக இருக்கிற மாதிரியா இருக்கு அன்பு. பேச்சுக்காக மட்டும் இருக்கு. கலாத்தியர் 5:6 சொல்லுது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். அதனால பேச்சோடு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது செயலிலும் காணப்படும் உண்மையான அன்பு. 4வது, மாய்மால அன்பு எதை விரும்பும், எதை செய்யும்னா பெயர் புகழை விரும்பும். மாய்மால அன்பு பெயருக்காக புகழுக்காக அன்பாய் இருக்கிறது போல காரியங்களை செய்யும். 1 கொரிந்தியர் 13:3 எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு அப்போ உண்டான எல்லாம் அன்னதானமே பண்ணினாலும் சரீரத்தை நிறைய இடத்துல அன்னதானம் நடக்குது. அன்னதானம் நடக்கிற எல்லாமே அன்பினால நடக்குதா? போட்டோ போட்டுக்கணும், பேரை விளம்பரம் தேடிக்கணும். இப்போ நிறைய காரியங்கள் அரசு இதில் பார்த்தீங்கன்னா கூட யாரோ செய்கிறாங்க, இவங்க போட்டோ போட்டுக்குவாங்க. அன்பினால் செய்யப்படலை, பெயர் புகழுக்காக. இப்போ நம்மளும் ஏழைகளுக்கு உதவுறோம். ஏழைகளுக்கு உதவும் போது அங்கே ஒரு மோட்டிவ், ஒரு கேள்வி வரணும். இதை நீ அன்பினால செய்கிறீங்களா, பெயர் புகழுக்காக செய்கிறீங்களா? பெயர் புகழுக்காக செஞ்சீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட்டு என்ன பண்ணக்கூடாது? லைக்கி அதெல்லாம் விரும்பக்கூடாது. செஞ்சா அமைதியாக ரகசியம். கர்த்தர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? தான தர்மங்களை வலது கை செய்கிறது தெரியக்கூடாது, மறைவாக இருக்கணும், அந்த ரங்கத்தில் செய்யணும். அந்த ரங்கத்தில் செய்யப்பட வேண்டும் என்று தான் ஏழைகளுக்கு செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கணும். ஸோ அந்த பெயர் புகழை விரும்புகிறோம். அனனியா சப்ரால் தேவாலயத்தில் நிலத்தை விற்று அதன் ஒரு பங்கு என்ன பண்ணாங்க? காணிக்கையாக கொடுத்தாங்க. அவங்க பெயர் புகழை விரும்பினதுனால தான், மாய்மால் அந்த இடத்துல காணப்பட்டதுனால தான் அன்னைக்கே அவங்க இறந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சத்தியம். அதனால நம்முடைய வாழ்க்கையில பெயர் புகழை விரும்புகிற காரியங்களை தயவு செய்து செய்யாது. பெயர் புகழுக்காக மாய்மாலம் பெயர் புகழை விரும்பும். நீங்கள் ஏதோ உங்களுக்கு செஞ்சதுக்கு கிரெடிட் தேடுறீங்க, செஞ்சதுக்கு மதிப்பு தேடுறீங்க, செஞ்சதுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் அந்த எதிர்பார்ப்புக்காக செஞ்ச மாதிரி இருக்கு. பெயர் புகழை விரும்பாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பில் மத்தேயு 25வது அதிகாரம் 34 40 வரைக்கும் இருக்கு. வாசிக்க முடியுமான்னு தெரில. அதில் வலது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, பிதாவினால் வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்கள்.
அப்போது நீதிமான்கள் என்ன சொல்லுவாங்களாம் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் நாங்கள் எப்போதும் உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போதும் உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்போது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் என்பார்கள். எப்போது வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டும் இடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரத்தியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இவங்க செஞ்சது எப்போ செஞ்சேன்னு இவங்களுக்கே தெரியல. யாருக்கு? உதவி செய்தவர்களுக்கு. நாங்க எப்போ செஞ்சோம், நீங்க எப்போ பசியா இருந்து நாங்க உங்களுக்கு எப்போ பசியா? அப்போ சிறியவர்களுக்கு ஒன்று செய்யறது, கர்த்தருக்கு செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதே சமயத்துல அது எப்போ செஞ்சோன்னு தெரியல. நாங்க உங்களுக்கு எப்போ செஞ்சோம்? நம்மள கேட்டா 1977 2 தடவை செஞ்சோம், 88 2 தடவை செஞ்சோம், எல்லாம் ரெக்கார்டே வச்சிருப்போம். ஏழைகளுக்கு கொடுத்ததை கணக்கெல்லாம் வைக்கக்கூடாது. ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஏழைக்கு கொடுக்கிறான் இல்லை. ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அது சில நேரங்களில் அது கிஃப்ட், அவ்வளோதான், மறந்துடணும். கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி பெயர் புகழுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதையுமே செய்யக்கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம். அதனால இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்தினால நிறைந்து மக்களுக்கு என்ன பண்ணார்? ஊழியம் செய்தார், அற்புதம் செய்தார். அற்புதம் செஞ்சுட்டு என்ன சொன்னாரு? யாருக்கும் சொல்லாதீங்கன்னு, ஒருவருக்கும் சொல்ல வேண்டான்னார். மார்க் சுவிசேஷ புத்தகத்தில் 7 முறை வரும், இதை ஒருவருக்கும் சொல்லாதீங்க, ஒருவருக்கும் சொல்லாதீங்க. நம்ம 4 பக்கம் கேமரா சுற்றி எடுத்து எல்லாத்துல ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் எதில் போட முடியுமோ போட்டு பெரிய அற்புதம் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி போகிறோம். ஸோ இது தப்பு இல்லை. பட் உள்ள இருக்கிற மோட்டிவ் என்ன? பெயர் புகழுக்காக செய்கிறோமா அப்படின்றது இருக்குமானால் அது மாய்மால அன்பு. பெயர் புகழ விரும்பாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேசத்துக்காகட்டும். இஸ்ரவேல் ஜனம் யோர்தானை கடந்து போனது பார்த்தீங்களா? தேசத்தை ஒரு இஸ்ரவேல் ஜனம் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனம் யோர்தானை கடந்து போனார்களே. எப்படி கடந்து போனாங்க? யோர்தானை கடந்து போனாங்களா இல்லையா? குவியெல்லாம் நினைச்சா இல்லையா? எப்படி அந்த அற்புதம் நடந்தது? படிக்கலையா? சோத்திரம். என்னது மோசையா? நான் யோர்தான்ற செங்கடலை கேட்கிறேன். சிலுவையில் அறையிட்டா? யோர்தான் நதியில அந்த இது அதுல 4 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு தண்ணியில கால் பட்ட உடனேயும் அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? குவியலா? அந்த 4 ஆசாரியர்கள் பேர் என்ன? தெரியாது, தெரியாது. ஆனா அப்படி நின்னதுனால 4 பேர் பேரறியப்படா விரும்பாதவர்கள் போய் யோர்தான்ல காலை வச்ச உடனே யோர்தான் நதி குவியலா நின்று முழு தேசமே இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கடந்து போச்சு. சமாரியாவில் கொடிய பஞ்சம் வந்தது. இந்த ஒரு மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு நாளைக்கு நேரத்தில் விற்கப்படும் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுச்சு. அந்த அற்புதம் எப்படி நிறைவேறுச்சு? 4 குஷ்டரு பேரு 4 குஷ்டரோகிகள், ஒரு பட்டணத்தின் ஆசீர்வாதத்திற்கு பெயர் தெரியாத ஒருவர்கள், பெயர் தெரியாத 4 பேரால ஒரு பட்டணத்துக்கே ஆசீர்வாதம். இயேசு ஊழியம் செய்யும்போது மேற்கூரையை திறப்பாக்கி ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார்கள். அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தது எத்தனை பேர்? 4 பேர். பேரு தெரியாது.
ஒரு தனி மனிதனுக்கு சுகம் கொடுக்கணும்னாலும் பெயர் அறியப்படாத விரும்பாத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4 பேர். ஆமென். அந்த 4 பேர்ல நீங்க ஒருத்தரா இருங்களேன். அல்லேலூயா. ஏன்னா இங்க 4 பேர் தான் இருக்கிறீங்க. இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 8. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வர, பெயர் விரும்புறத உண்மையான அன்பே இல்லை. ஆமென். இந்த தேசத்துல எத்தனையோ பெயர் அறியப்படாத, பெயர் எழுத தெரியாத எத்தனையோ பேர் மகத்தான ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். இன்னும் கூட அது யார் செஞ்சதுன்னே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நம்மளும் வாழ்ந்துட்டு போயிடலாமே. நம்ம பேர் தெரியணும், நம்ம பேர் வைக்கணும், கல்லுல பேர் எழுதி அழுக்குமா. தேவாலயம் இந்த பிஷப், இந்த ஆர்ச்சி பிஷப் இதால கட்டப்பட்டது அப்படின்னு போட்டு கல்லுல பேர் எழுதி வச்சிடறான். ஸ்தோத்திரம். அப்படியே பெயர் புகழுக்காக எதையும் செய்யாதீங்க. ஆமென். கடைசி 5வதாக, மாய்மால அன்பு எதை விரும்பும், எதை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஆதாயத்திற்காக அன்பாக இருக்கும். மாய்மால அன்பு ஆதாயத்திற்காக பிறரோடு அன்பாக இருக்கும். காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிக்கும். காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற, நரி வஞ்சகம். என்ன வேணும் அதுக்கு? காக்கா வாயில இருக்கிற வடை வேணும். அதுக்காக காக்கா காக்கா ரொம்ப அழகா இருக்கிற நீ. அந்த காக்காக்கும் தெரியுமா என்னன்னு, நான் அழகில்ல, ஏமாத்துறான்னு தெரியும். ஆனாலும் வடையை போட்டுச்சு. ஏன்? ஏன்னா அந்த காக்காவை ஒருத்தர் கூட அழகா இருக்கிறேன்னு சொன்னதே கிடையாதான். அட்லீஸ்ட் ஒரு சின்ன சந்தோஷத்தையாவது இந்த நரி எனக்கு கொடுத்துச்சேன்னு சொல்லி அது போட்டுச்சான். கதை இப்படி ட்விஸ்ட் ஆகுது. சோத்திரம். என்ன சொல்ல வர, ஒரு ஆதாயத்திற்காக காலை பிடிக்கும், உதவிக்காக. உலகத்தில் பிறர் இடத்துல அன்பா இருந்தாலும் என்ன கிடைக்கும்? இந்த கன்சியூமர் மென்டாலிட்டி இருக்கே, இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா, இவங்ககிட்ட உண்மையாக இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த கன்சியூமர் மென்டாலிட்டி கிறிஸ்தவ சேவையில் இருக்கவே கூடாது. இவங்களுக்கு ஊழியம் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும், அங்கே போய் ஊழியம் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே போய் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு எவ்வளோ கிடைக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்ற அந்த கன்சியூமர் மென்டாலிட்டி இருக்க, அது கிறிஸ்துவின் அன்பே கிடையாது, மாய்மாலம். ஆமென். லூக்கா 10வது அதிகாரத்தில் 30-37 வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். எனக்கு பிறன் யார் என்று கேட்ட அவனுக்கு ஆண்டவர் சொன்ன ஓமை, ஒருத்தன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஆமென். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவனை சந்திச்சது 3 கூட்டம் அல்லது 4 நபர்கள். ஒருத்தன் திருடன், 2வது ஆசாரியன், 3வது லேவியன், 4வது சமாரியன். இந்த ஆசாரியன் லேவியனும் ஒரே கேட்டகரி. ஆசாரியன் லேவியன். திருடன் அவனை சந்திச்சதான் அவனுடைய பார்வை, அவனை நோக்கிய அவனுடைய பார்வை என்னவா இருந்ததுன்னா, கிடைக்கல, உந்தெல்லாம் எந்திரா, உன்னை நான் பயன்படுத்திக்கிறேன். எது வரைக்கும்? உன்னுடைய எல்லாவற்றையும் உறிஞ்சி எடுக்கிறேன். நான் உறிஞ்சி எடுக்கும்போது உனக்கு வலிச்சா கூட நான் கண்டுக்க மாட்டேன். உன்னை காயப்படுத்துவேன். அதுக்காக, அது எடுக்கிறதுக்காக உன்னை காயப்படுத்துவேன், உன்னை வேதனைப்படுத்துவேன், உன்னை அடிப்பேன், உன்னை தொந்தரவுப்படுத்துவேன், உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் அந்த மென்டாலிட்டியோடு
நீங்க மனிதர்கள் பழகுனா நீங்களும் திருடனும் ஒண்ணுதான். அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கி எடுத்துடணும், எப்படியாவது எடுத்துடணும். அவங்க கஷ்டப்பட்டாலும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. எந்துதான் இந்த எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க புடுங்குனீங்கன்னா நீங்களும் திருடனும் ஒன்றுதான். அடுத்தது ஆசாரியன் லேவியன் 2 பேரும் என்ன பண்ணாங்க? பக்கமாய் விலகிட்டாங்க. அவன் பாட்டுக்கு விலகிட்டாங்க. ஏன்னா அவனை தொட்டா தீட்டாயிடும், தீட்டாயிடுச்சுன்னா இவங்க பலி செலுத்த முடியாது, பிரச்சனை அப்படின்றதுனால இவங்க விலகிட்டாங்க. அதாவது இவனுடைய ஆட்டிடியூடு என்னன்னா, இவங்க ஆசாரியன் லேவியனுடைய ஆட்டிடியூடு உன்னுடையது உன்னுடையது, என்னுடையது என்னுடையது. உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. எனக்கு ஐயோ உன்னை தொட்டா நான் பிரச்சனை ஆகிடுவேன்ப்பா, ஐயோ வேண்டாம்ப்பா நீ கிளம்பு. இதெல்லாம் ஆதாயத்துக்காக. நீ நல்லா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்வேன், நீ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நானும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். நீ எங்கள் வீட்டு காரியத்துக்கு வந்தால் நான் உங்கள் வீட்டு காரியத்துக்கு வருவேன். நீ எனக்கு பிரைஸ் லாட் சொன்னால் நானும் உனக்கு பிரைஸ் லாட் சொல்வேன். நீ முறுக்கின்னு போனால் நானும் முறுக்கின்னு போவேன். நீ அந்த பக்கத்தில் வந்து நான் அந்த பக்கம் ஓட்டுவேன். நீ என்ன மதிச்சின்னா நான் உன்னை மதிப்பேன். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று பைபிள் சொல்லுகிறது. அது பைபிள் சொல்லப்பா. இவர் ஒருத்தர் அச்சு விடுறாரு வேகத்தில். என்ன சொல்றேன், கிறிஸ்துவின் அன்பு அதுதான். ஆமென். இந்த ஆசாரியன் லேவியனுடைய பிரச்சனை உன்னுடையது உன்னுடையது என்னுடையது என்னுடையது. சமாரியன் வந்தான், அவன் வழி பிரயாணமாக வந்தான், அவன் பிஸ்னஸோடு வந்தான், அவன் ஃபோக்கஸ்டோ வந்தான், அவன் பர்பஸாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு அந்த அவன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணும்படி வியாபாரம் பண்ணும்படி அந்த ஊருக்கு வந்தவன் தன் வியாபாரத்தை நிறுத்திட்டான், அல்லது தன்னுடைய பிரயாணத்தை நிறுத்திட்டான், தான் போகிற பயணத்தின் எல்லையை மாற்றிட்டான். இப்போ மாற்றிக்கிட்டு தற்செயலா இப்போ மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறான், உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனைப்பா அப்படின்ட்டு அவனுக்கு காப்பாற்றினா அவங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், இவனை சத்திரத்தில் சேர்த்தா நமக்கு தான் செலவு, இவனை கொண்டு போய் எண்ணெயை வைக்கணும், திராட்சை ரசம் வைக்கணும், இன்னும் போகிற வழியில் இறந்துட்டானா போலீஸ் கேஸ் ஆகிடும். எந்த ரிஸ்க்கை குறிச்சும் கவலை இல்லை. மாறாக இவன்கிட்ட இருந்து என்ன கிடைக்குன்ற எதிர்பார்ப்பும் இவன்கிட்ட கிடையாது. இவன் ஆதாயத்திற்காக அன்பு செலுத்துகிறவன் அல்ல. இவனே சமாரியன், இவனே நல்ல சமாரியனா. கர்த்தர் இந்த அன்பு தான் இயேசுவின் அன்பு. ஆமென். நாம் காயப்பட்டு இருக்கும்போது, நாம் அடிபட்டு குற்றுயிராய் கடக்கும்போது, நாம் ஆறுதலற்று கடக்கும்போது, நாம் பாவத்தில் கடக்கும்போது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், நம்மளை தேடி வந்தார். நல்ல சமாரியன் இயேசு நம்மை தேடி. அப்போ நாம கூட என்ன பண்ணணும்னா, இந்த சமுதாயத்தை நோக்கிய பார்வை, சமுதாயத்தை தேடி பாவத்திலையும் சாபத்திலையும் உதவி தேவைப்படுகிற நேரத்திலையும் இருக்கும்போது நாம தான் போய் அவங்களுக்கு என்ன பண்ணோம், ஐயோ அவங்கக்கிட்ட போயிட்டா ஐயோ நம்ம பிரச்சனை, ஐயோ நமக்கே பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆதாயத்திற்காக அன்பு செலுத்துவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்புனால போய் அவங்களை அன்பு செலுத்துகிறோம். 2 கொரிந்தியர் 12, 14, 15 வாசிங்கன்னா பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன். நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல. பண்றவங்கிட்ட சொன்னோம், நான் உங்களுடையதை அல்ல உங்களையே. ஆமென். உங்கள் காணிக்கை தேடலை, நீ எனக்கு ஏதோ உன் மூலமாக எனக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் உன்னை தேடலை. நான் உங்களுடையதை இல்லை உங்களையே தேடுகிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ. ஆமென். பிள்ளை யாருக்கு யார் சொத்து சேர்த்து வைக்கிறா? பெற்றோர்கள் தான் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. கரெக்டா? ஆமென். இப்போ அதே போல ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் ஒரு பெற்றோரா இருந்து நான் உங்களுக்காக ஆவிக்குரிய நன்மைகளை சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க என்ன நேசிக்கலாம போனாலும் நான் உங்களிடத்தில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் அன்பு கூறப்பட்டு இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் பண்ணப்படவும் விரும்புகிறேன்.
நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை அது மாதிரி என்னை நேசிக்கலைனாலும் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இதுதான் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். இந்த அன்புனால தான் பவுல் ஊழியம் செஞ்சார். அப்படி செஞ்சதுனால தான் இன்னைக்கும் பெரும் உயரத்தில் நின்று நமக்கு சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார். அதனால் இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்ம நெருக்கி ஏவணும். எவ்வளவு அன்புக்கு என்ன குறைவாக இழிவாக பேசினாலும், தரக்குறைவாக பேசினாலும், இல்லாமல் பேசினாலும், என்ன மாதிரிலாம் பேசி தெரியுமா, அதனால் அவங்களுடைய பக்தி விருத்திக்காக, அவங்களுடைய நன்மைக்காக, அவங்க உடல் சரியில்லாமல் இருக்கும், அவங்களுக்காக பரிந்து மன்றாடி நம்ம ஜெபிக்கணும். ஆமென். என்னெல்லாம் பேசி தெரியுமா, எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா, இப்படிலாம் அவங்க குறைவாய் அன்பு கூர்ந்திருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பினால் நாம் நிறைவான அன்புள்ளவர்களாய் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கொலோசியர் 1:28-29 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எந்த மனுஷனையும் எந்த நேரத்திலையும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு எந்த நேரத்திலையும் போராடி பிரயாசப்படுகிறேன். எந்த மனுஷனையும், அது யாரா இருந்தாலும், அன்பு குறைவாய் கூறப்பட்டிருந்தாலும், அவன் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவளா நிறுத்தும்படிக்கு நான் போராடுறேன், பிரயாசம் எடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய அன்பு மற்றவர்கள் மேல ஆதாயத்திற்காக ஏதாவது கிடைக்குமா அப்படின்றதுக்கு மாதிரி இருக்கக்கூடாது அன்பு. இந்த சாராள், ஆபிரகாம் குழந்தை இல்லை, அதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த அம்மா ஆகாரை கூப்பிட்டு கணவனோடு சேர்ந்து எனக்கு குழந்தை பெற்றுத்தா யூஸ் பண்ணிக்கிட்டான். குழந்தைய அவக்கு உண்டாயிருக்கிறானோன்னு இந்த அம்மாவுக்கு ஒரு இதாயிடுச்சு, வித்தியாசமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போயிட்டா. அப்புறம் போய் சாராள் கையில் அடங்கிது. அப்போது காரியம் ஆகிற வரைக்கும் கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது கர்த்தரை மற்றவர்களையும். கருவேப்பிலை சண்டை போட்டு வாங்குவாங்க கடையில், மார்க்கெட்டில். என்ன இவ்வளோ காய் வாங்கிற, கருவேப்பிலை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. கருவேப்பிலை போட்டாதான் குழம்புல போட்டு அந்த சாதத்தின் மேலே அந்த குழம்பை ஊற்றினோடனே கருவேப்பிலாம் தூக்கி தனியாக வச்சுட்டு அப்படியே தனியாக வச்சுட்டு குப்பையில் அது போகும். இவ்வளோ சண்டை போட்டு வாங்கி குப்பையில் போட்டு அது முடிஞ்சிச்சு, அது சாரம் இறங்கிடுச்சு குழம்புல, கிளம்பி நீ அவ்வளோதான். மற்றவங்களிடத்துல அந்த மாதிரி அன்பாக இருக்கக்கூடாது. முடிஞ்சிச்சு அவ்வளோதான். சிலர் சர்ச்சை யூஸ் பண்ணுவாங்க ஆதாயத்துக்காக, கல்லறைக்காக சர்ச்சு, கல்யாணத்துக்காக சர்ச்சு. கல்யாணம் முடிஞ்சிச்சு பாஸ்டர், நான் கிளம்புற வேறு சர்ச்சுக்கு. ஒரு சிலர் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. தோத்திரம். என்ன சொல்ல வரேன், அப்போது இது மாய்மால அன்பு. ஐயோ எங்கே பாஸ் அச்சனை விடவே மாட்டோம் பாஸ், என்னது போயாச்சு, என்ன பண்ணுறது. அதனால் நம்ம கிறிஸ்தவ சேவைக்கு தேவை அன்பு, தெய்வீக அன்பு. அன்பில் மாய்மாலம் கலப்படம் இருக்கவே கூடாது. அது மாய்மால அன்பு என்ன செய்யும் அப்படின்னா முகஸ்துதி செய்யும். ரெண்டாவது, நெருக்கடி வேளையில் விலகிடும், பேச்சோடு தான் இருக்கும், பெயர் புகழை விரும்பும், ஆதாயத்திற்காக அன்பு கூறும். ஸோ நம்முடைய அன்பு அப்படி இல்லாதபடிக்கு உண்மையான அன்பாய் நம்முடைய அன்பு காணப்பட தெய்வ சமூகத்தில் நம்ம எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, கிறிஸ்தவ சேவைக்கு அன்பு பிரதான தேவையாக இருக்கிறது. நீர் அந்த அன்புனால தானே எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தம் அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூலோகத்தில் வந்து ஊழியம் செய்தீரப்பா. ஆண்டவர், எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த அன்பினால் நாங்கள் நிறைந்தவர்களாக ஆண்டவரே மற்றவர்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பா அப்பா தகப்பனே, எங்கள் ஊழியம் கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிறதாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. எல்லா தடைகளும் நீங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரம் பிடித்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் நிறைந்து நாங்கள் சேவை செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அது பதியும்படியாக ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு ஊழியர்களும் இதை ஆழமாய் பின்பற்றி போக உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத சமூகம் இருக்கட்டும். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கட்டும், இன்னும் ஆழமாய் முந்தி தள்ளட்டும்.
கர்த்தாவே உம்முடைய அன்புக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், அடிபணிகிறோம். எங்கள் ஊழியங்கள் உண்மையான அன்பினால் ஏவப்பட்டு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.